Hi friends, welcome back to Birlas Parvai. In this video, we will see a car accessory review. Video ku போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell button click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற effort உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். அது என்ன accessory அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கார்ல நம்ம மிக அதிகமா யூஸ் பண்ற ஒரு accessory என்ன அப்படினா நம்ம மொபைலை ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற மொபைல் ஹோல்டர். ஸோ நம்ம வந்து நிறைய வந்து இதை ட்ரை பண்ணியிருப்போம். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸோ மிரரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒர்க்கம் இருக்கிற டிவைஸ் நிறையா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது என்ன ஆகும் 1 month 2 monthsல என்ன ஆகும்னா இந்த ஒர்க்கம் பேடு வந்து போயிடும். அதனால் நீங்கள் மொபைல் மாட்டினோடனே டோப்பன் கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன, ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அப்போ இதுக்கு ரிலேயபிளான என்ன ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு தேடும்போது நான் ஏற்கனவே வந்து ZAAP அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஒரு மொபைல் சார்ஜர் வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட குவாலிட்டி ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் மறுபடியும் அதே ZAAPல வந்து இந்த மொபைல் ஹோல்டர் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட்டு ZAAP ஈஸி வெண்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது ஒர்க்கம் டைப் கிடையாது. உங்களோட ஏசி வெண்ட்டில் வந்து இந்த ஹோல்டரை வந்து ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா ஸோ உள்ளே வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கார்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ZAAP அந்த ஹோல்டரோட ஒரு மேனுவல் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் உள்ள ஒரு ஹோல்டரு. ஸோ இவெண்ட்டில் வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மொபைலை வந்து எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டோட்டல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஒரு ஷீட்டில் இருக்குது. ஸோ அப்புறமா இது வந்து என்ன அப்படின்னா ZAAPோட அதர் ப்ராடக்ட்ஸ், அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து இந்த ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து ஒரு வேரண்டி கார்டு இருக்குது. ஸோ இந்த கார்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு 12 months வந்து வேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வேரண்டியோட கார்டு வந்து இது. தென் உள்ளே வந்து நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பபுள் ஷீட்டில் நல்லா பேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் வந்து அந்த ஒரு மொபைல் ஹோல்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசமாக இருக்குது. இங்கே இது வந்து மொபைல் ஹோல்டு பண்ணுறக்குரிய ஏரியா. ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டு எண்டு, இன்னொரு எண்டு வந்து நம்ம புல் பண்ணோன்னா இந்த அளவுக்கு வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. நல்ல ஒரு ஸ்ப்ரிங் லோடடாக இருக்குது. ஆக்சுவலி ஐ திங்க் இது வந்து மொபைலை வந்து க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக இங்கே ஒரு ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து இங்கே இருக்குது. தென் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு நாபு மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாபு பார்த்தீங்க அப்படின்னா இதை இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா பின்னாடி இருக்கிற அந்த மவுத் வந்து இப்படி ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த கிளிப்பு தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெண்ட்டில் வந்து மாட்டி இதை லாக் பண்ணிக்க போகிறோம். ரைட். தென் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு நாப் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு நட்டு மாதிரி. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா இதை டைட் பண்ணோம், இதை இப்படி லூஸ் பண்ணோன்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகுது. இது வந்து ஆல் 360 டிகிரிக்கு வந்து இது ரொட்டேட் ஆகுது. இது இப்படி நம்ம நல்லா இப்படி வச்சு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகிறது வந்து லாக் ஆகுது. ஓகே, அப்போ அந்த 360 டிகிரியை வந்து லாக் பண்ணுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கும் இங்கே பின்னாடி வந்து ஒரு பக்கா ஒரு நட்டு மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பால் ஜாயின் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பால் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளை என்ன அலோவ் பண்ணுது அப்படின்னா ஸோ இங்கே பார்க்கலாம், இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் தென் அப் அண்ட் டவுன் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது அலோவ் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து மொபைலை நீங்கள் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம், மேலே கீழே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மொபைலை வந்து எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணுது நம்ம பார்ப்போம். இது நம்மளோட மொபைலு. ஸோ இந்த மொபைலை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதில் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் பிடிச்சி இப்படி இழுக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஆக்சுவலி
நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் அது வந்து ஈஸியாக வரல, அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பாருங்கள், இது கீழே விழுகல. நான் இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பண்ணுறேன், அப்படியும் வந்து அதை வந்து நல்லா ஃபேர்மாக வந்து ஹோல்டு பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த வெண்ட்டில் வந்து இந்த மேலே உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போயிட்டு ஈஸியாக வந்து இந்த மாதிரி லாக் ஆகிக்குது. ஸோ இதில் நம்ம மொபைலை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படி நம்ம 90 டிகிரியில் வேணும் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு இப்படி திருப்பினீங்க அப்படின்னா இப்போ இது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா 90 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகிக்குது. ஓகே, இது இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம போகிறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரக்கடான ஒரு ரோடு, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும் ஆப்வியஸாக. ஸோ அந்த வைப்ரேஷனுக்கும் இப்போ இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், அது வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு ஷேக்கும் இல்லாமல் ரொம்ப ஸ்டேபிளாக வந்து அந்த வெண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. மொபைல் வந்து ஈவன் மொபைல் கூட லைட்டாக கூட ஷேக் ஆகலை. ஸோ இதில் இருக்கிற ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் அந்த ஏசி வெண்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஏசியோட அவுட் வந்து பிளாக் ஆகுது. ஸோ பிளாக் ஆகுது அப்படின்னா அதுக்காக வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஏர் வந்து வெளியே வர விடாமல் பிளாக் பண்ணல, டேரெக்டாக உங்கள் ஃபேஸுக்கு வர வேண்டிய ஏசி வந்து அந்த மொபைல் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த மொபைல் பின்னாடி வழியாக டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில் வருது. ஸோ அப்போ நம்ம ரொம்ப பீக் சம்மர்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபேஸுக்கு வந்து அந்த ஏசி வர்றாப்பில் திருப்பிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் வந்து இது லேகிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து வெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ZAAPல இருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இவங்க வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் கோடு என்ன, கூப்பனோட கோடு என்ன அப்படின்னா பிர்லா M10. இங்கே நான் வந்து கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் அந்த கூப்பன் கோடில் என்ட்ரி பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, ZAAPல இருக்கிற எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கனாலும் இந்த கூப்பன் கோடை ஃபீட் பண்ணி நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எக்ஸப்ட் வயர்லெஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதை தவிர மிச்சபடி எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் 10% டிஸ்கவுண்ட்டில் இந்த கூப்பன் கோடை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கிறது நீங்கள் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு டீட்டெயிலோட உங்களை வந்து அடுத்த ஒரு வேறு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.